தேசவிதி காண வேண்டும். உன் பேரை சொல்லியே வளர்கின்ற வெறிகளை அன்பாலே ஆட்கொள்ள வேண்டும். வளமையும் செழுமையும் வருகின்ற ஆண்டிலே எல்லோருக்கும் என்றாக வேண்டும். யாதும் ஊரே யாவரும் கேளி தீதும் நன்றும் பிறர் தரவாரா. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றழும் எம் நிலம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றழும் எம் நிலம். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி. வானமறிந்ததனை
இல்லை, வழி ஏதுமில்லை. வேதங்கள் கொன்று எழுந்தோம் சங்கமம், தமிழ் உலகின் சங்கமம், புது உலகின் சங்கமம், தமிழ் உலகின் சங்கமம், புது உலகின் சங்கமம். platform. இந்த ட்ரெய்லர் நாங்க crowd funding மூலமாக தான் நாங்க இதுவரைக்கும் எடுத்திருக்கோம். Where every individual has the opportunity to become a part of this journey. So உங்க ஒவ்வொருவரையும் நீங்களும் எங்களோட சேர்ந்து இணைந்து இந்த மூவியை வெளியே நம்ம கொண்டு வரணும்னு நாங்க இந்த நேரத்துல உங்க ஒவ்வொருவருக்கையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். Every prayer matters, every contribution matters, every partner matters. Whether you support with 1,000 or 10,000 or more, your generosity helps carry the good news through the powerful medium of cinema from India to the world. மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களே, நிறைய நிகழ்ச்சிகள் இருந்தாலும் அவர்களை அழைத்த போது நான் மகிழ்ச்சியோடு ஒப்புக்கொண்டேன். ஏனென்றால் ரொம்ப அவசியமான ஒரு காலத்தின் கட்டாயமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்று இதை நான் கருதுகின்றேன். ஏனென்றால் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடாத ஒரு காலம் என்று வந்திருக்கிற அந்த காலத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிற இந்த சமூகத்தில் இந்த படம் நிச்சயமாக மக்கள் மனதை தொடுகிற ஒரு படமாக அமைய வேண்டும் என்ற விருப்பத்தை வாழ்க்கைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப ட்ரெய்லரே ரொம்ப அருமையாக சிரமப்பட்டு அவர் நன்றாக செய்திருக்கிறார்கள். இதில் துணை நிற்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் நேரு தைரியம் அவர்கள் பேசுகிற போது டெஸ்டட் ட்ரஸ்டட் என்று சொன்னார்கள். நான் சொல்கிறேன் we have tasted it. அதை மற்றவர்கள் நான் சொல்ல வேண்டும். டெஸ்டட் ட்ரஸ்டட் அண்ட் டேஸ்டட். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்கிறது. ருசித்து பார்த்த காரணத்தினாலே தான் மேடையிலே நம்மாலே தைரியமாக அதை பற்றி ஓங்கி குரல் எழுப்பி சொல்ல முடிகிறது. இந்த செய்தி ஒவ்வொருவருக்கும் கடவுள் ஒரு வரத்தை கொடுக்கிறார். ஆனால் பல பேர் ஒழித்து வைத்துக் கொள்கிறார்கள். நாம் உண்டு, நம்ம பிள்ளை உண்டு, நம்முடைய குடும்பம் உண்டு, தேவையில்லை என்று நினைப்பவர்களும் அல்லது அச்சம் காரணமாகவும் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்கின்ற அந்த தைரியமின்மை காரணமாகவும் பலர் ஒதுங்கி கொடுக்கிற சூழ்நிலையை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். 25 ஆண்டு காலமாக நாடகம் தொடர்ந்து நடத்தினார்கள். ஒரு முறை நான் சென்ட் ஜார்ஜஸ் ஸ்கூலில் நடந்த ஒரு நாடகத்தில் வந்து கூட நான் அவர்களை பார்த்ததாக எனக்கு நினைவு இருக்கிறது. ரொம்ப அற்புதமாக அதை எல்லோரும் நடித்து காட்ட ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு, ஒரு தியாக உணர்வு, ஏதாவது ஒன்றை சாதிக்க வேண்டும் என்று. நினைவுக்கு போக வேண்டும் என்றால் வேறு எங்கும் போக முடியாது, நினைவுக்கு தான் போக முடியும். ஆக உங்கள் பயணத்தில் நீங்கள் எடுத்திருக்கிற அந்த லட்சியத்தில் தொடர்ந்து பயணிப்பது எவ்வளோ சிரமம். திக்குவாய் மந்த நாவமுள்ளவனாக இருக்கிற என்ன செய்வேன் என்றால் பேச வைப்பார், அற்புதங்களை காண செய்வார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கையிலே நான் பார்த்துக்கொள்ள அந்த வகையில் உருப்பட்ட ஐயா அவர்கள் சிரமப்பட்டு இந்த பணியை அவர்கள் மேற்கொண்டு அத்தனை பேரும் அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இட்ஸ் அ சேலஞ்சிங் டாஸ்க். ஒரு படத்தை எடுத்து முடித்து செய்வதென்று ரொம்ப சிரமமான விஷயம். அந்த காலத்தில் எனக்கு தெரிந்து வெளிநாட்டிலிருந்து 10 கமாண்ட்மெண்ட்ஸ் படம் அப்படி தொடர்ந்து போய் பார்த்து கொண்டே இருப்போம். பல செய்திகளை தாங்கி வருகிற பல படங்கள்லாம் பின்னாலே வந்தது. ஆனால் இப்போது இங்கே இருந்து நம்மவரிடமிருந்து இந்திய நாட்டு மக்களுக்கும் சரி உலகமெங்கும் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த நற்செய்தி அறிவிக்கிற அந்த பணியில் எல்லோருக்கும் ஒரு பங்களிப்பு இருக்க வேண்டும். அப்படி பங்களிப்பு இருந்தால்தான் மிகப்பெரிய மகத்தான வெற்றி அவர்கள் பெற முடியும். அந்த பங்களிப்பில் உதவுகின்ற கரத்தோடு என்னுடைய பணியும் இறைவனுக்கு சித்தமானால் இருக்கும் என்பதை நான் இங்கே அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த குழுவினருக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்து, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்கின்ற அந்த வசனத்தையும் அவர்களுக்கு நான் சொல்லி, விசுவாசத்தோடு துவக்கப்பட்டிருக்கிற எதுவும் தோற்று போகாது, வெற்றி பெற செய்கிற இறைவன் நம்மோடு இருக்கின்றார். உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. பேசுகிற ஆண்டவரை மையப்படுத்துகிற அநேக எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இந்த பட்டத்தில் எழும்ப வேண்டும். பிஸ்னஸில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்குகிற
ஒரு நல்ல இஃப் யூ லுக் அட் த ஹிஸ்ட்ரி 18th centuryல வந்து இங்கிலாந்து தேசம் ஒரு மிகப்பெரிய தேசமாக மாறினதுக்கு மிகப்பெரிய காரணமே நல்ல ஆண்டவரை நேசிக்கிற மிகப்பெரிய செல்வந்தர்கள் எழுப்பினது தான். அதனால இந்த 7 மவுண்டன்ஸையும் அசைக்கிற ஆட்களை கற்று எழுப்ப வேண்டும். அதில் மீடியா என்ற மவுண்டன்ல ஏற்கனவே அருமையான 2 தூண்கள் ஐஸ்வின் ஐயாவும் அருமையான ஃபாதரும் பல காரியங்களை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்பேற்பட்ட ஒரு தரிசனம் அவர் மனதில் வந்ததுக்காக நம்ம எல்லாம் கை தட்டி, ஏன்னா இது எப்பேற்பட்ட ஒரு வரவேற்பை கிறிஸ்துவ சமுதாயத்தில் இருக்கணும் பாஸ்டர் எனக்கு நல்லா தெரியும். அவங்க வந்து என்கிட்ட பேசுகிறப்ப ரொம்ப வருத்தமாக சில காரியங்களை சொன்னாங்க. நான் கைகூப்பி கேட்டுக்கொள்வது ஒரு பாஸ்டராக இந்த தரிசனத்தை எப்படி நம்ம மிஷினரிகளை தாங்குவதற்கு, சர்ச்சு கட்டுறதுக்கு, மற்ற ஊழியங்களுக்கு செலவு செய்ய நம்ம எப்படி தயாராக இருக்கிறோமோ அதை காட்டிலும் மிக அதிகமாக தயாராக இருக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தை நான் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப முக்கியம் என்னன்னா, இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும் 1990 80களில் 85ல் உங்க வயசுக்கு ஏத்தாப்புல பார்த்த சினிமா இன்னைக்கு உங்க மனதுல பசுமையா இருக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன். இப்போ பாத்தீங்களேன், அப்புறம் சொல்லவே இல்லை, இந்த வார்த்தை வந்து பைபிள்லேருந்து வரல, இது வடிவேல் சொன்ன வார்த்தை. இது எல்லாருமே நம்ம சொல்றோம். தட் மச் மீடியா இம்பாக்ட்ஸ். இதை சபை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரஜாபதி திரைப்படத்தை மிகப்பெரிய வெற்றியின் திரைப்படம் ஆக்க வேண்டும். இது நம்மையில் விழுந்த கடமையா இருக்குது. பவுல் சொல்வது போல நம்மையில் விழுந்த கடமையா இருக்கிறது. நான் அங்கிள் வந்து என் சபைக்கு வந்தாங்க. வந்திருக்கப்ப நான் சொன்னேன், ஏஜ் இஸ் அ நம்பர், சம்படி சே நம்பர், கொஞ்சம் பேசுங்க, நான் ஒரு பாஸ்டர், அதனால நம்பர் சொல்லுங்க பாக்கலாம். ஆபிரகாமுக்கு அவனுக்கு குழந்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்குறப்ப அவனுக்கு வயது 75, சாராளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 68 வயது இருக்கும். ஆனால் அந்த குழந்தை பிறந்தது 100 வயதுல. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, ஒரு 100 வயசு தாத்தாக்கும் 90 வயசு பாட்டிக்கும் குழந்தை பிறந்துன்னு நினைக்கிறோம். அது அல்ல. நீங்கள் ஆதியாகமத்தில் போய் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தில் எந்த அதிகாரத்தில் ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரோ அந்த 2 அதிகாரத்துக்கு அப்புறம் ஒரு வசனம் இப்படி, எகிப்து ராஜா ஒருத்தர் சாரா மீது கண்ணமிட்டு அழைக்கிறானாம். அப்போ ஒரு ராஜா கண்ணமிட்டு அழதா பாட்டியை கூப்பிடுவானா பியூட்டியை கூப்பிடுவானா? சத்தமா சொல்லுங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, 80 வயசுல 100 வயசுல ஆண்டவர் திட்டம் கொடுக்குறப்ப அவங்க 100 வயசு 90 வயசா இல்லை, அவர்கள் 25 வயது 20 வயது ஆட்களாக மாறுகிறார்கள். ஆண்டவர் உங்களுக்கு திட்டம் கொடுக்குறப்ப உங்க 2 பேரையும் ஆண்டவர் 20-25 வயது ஆட்களாக மாற்றுகிறார். ஆமென். அதனால நீங்க இந்த ஒரு படத்தோட நிறுத்த மாட்டீங்க, இது போல படங்களை பண்ணுவீங்கன்னு இயேசுவின் நாமத்தை நான் வாழ்த்துறேன். நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கப்ப நான் உங்களுக்காக ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவர் ஒரு விஷயம் காட்டினார். கடந்த வாரத்தில் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்களா? ஓகே. ஸோ பெதஸ்தா குலத்திற்கு ஆண்டவர் வருகிறப்ப 38 வருடம் வந்து சுகமான ஒரு மனிதனை பார்த்து ஆண்டவர் கேட்குறா, நீ சுகமாக விரும்புகிறாயான்னு. ஆமாம், பல கதைலாம் சொல்கிறான். ஆனால் அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்து என்ன சொல்லணும், நீ எனக்கு சுத்தம் உண்டு சுகமா. ஆனால் அங்கே இடத்துல வேற ஒன்று சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. என்ன மேட்டர்னா, இப்போ நீங்கள் ஒரு பெட்டில் இருந்தீங்களம்மா, நீங்கள் சுகமாக்கி வந்துட்டீங்க. ஆனால் தட் பெட் ஹேஸ் மோர் பவர் டு கான்கர் மோர் சிக் பீப்புள். அந்த பெட்டுக்கு என்னன்னா திரும்ப திரும்ப நோயாளிகளை இழுக்கிற வல்லமை இருக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, படுக்கையை எடுத்துக்கொண்டு நடடா. அப்ப என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் எந்த சுகவீனம் இயேசுவின் நாமத்தில் வராது. ஐ said சுகம் அல்ல, படுக்கையே மாத்திடுறாரு. ஸோ என்ன மேட்டர்னா, ஆண்டவர் வந்து அவனுக்கு என்ன சொல்றாருன்னா, நீ வந்து சுகமடைய மாட்ட, யூ ஆர் அ கர்ஸ் பிரேக்கர். இனிமேல் இப்பேற்பட்ட வியாதி உங்களுடைய குடும்பத்திலையும் we are all proud of you, sir, because in spite of all that, you reflect values, you reflect a system. When you in the opening நீங்க சொன்னீங்க, you transmit something which shows that you are being tested, therefore God is trusting you. And what a privilege it is. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ல, because God has tested somebody and because he's tested and you pass the test, God is trusting this project of Prajapati.
ட்ரெய்லரை பற்றி நான் கமெண்ட் பண்ண விரும்பல, ஏன்னா ட்ரெய்லர் கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. பட் த பாயிண்ட் இஸ் வித் ஏஐ டெக்னாலஜி, வித் லாட் ஆஃப் ப்ரொடக்ஷன், நான் நிறைய விஷயம் அங்கிட்ட பேசியிருக்கேன். ஐம் ஷுர் அஸ் அ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட்ஸ், அங்கிள் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இல்லை ஆல்மோஸ்ட் அது? ஆமாம். ஸோ வென் வி ஸ்டார்ட் ஐ வில் என் சைட்லேருந்து என்ன பண்ண முடியும்னா மேபி சம் டெக்னிக்கல் சப்போர்ட். இப்போ நாங்கள் ஏஐல நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ரொடக்ஷனை. ஸோ வி கேன் எக்ஸ்டெண்ட் சம் டெக்னிக்கல் சப்போர்ட் ஃப்ரம் வாட் எவர் லிட்டில் வி கேன் டூ. மற்றபடி வந்து மை ஒன்லைன் திங் இஸ் 90 seconds சொன்னாங்க. அண்ட் மை ஒன்லைன் திங் இஸ் if God can trust a person, and 25 years is it's a trusted brand, Prajapati. அதுவும் இல்லாமல் is reflecting God's name. அதனால I think we can stand with the vision, we can rally around the vision, pray for him and support this initiative. Once again, thank you so much for giving me this opportunity, and may God richly bless this project as a wonderful project. இது ரிலீஸ் பண்ணி வரும்போது I'm sure it will bring a lot of honor to what God has trusted you with. Thank you and God bless. அதனை நிறைவேற்றி இன்றைக்கு ஆண்டவர் இவர்களுக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். என்ன பாக்கியம்? இன்றைக்கு பல நூற்றுக்கணக்கான திரைப்படங்கள் இயேசுடைய வாழ்க்கையை குறித்து இருக்கிறது. ஏன்னா தொடக்க காலத்திலே திரைப்படங்கள் வந்த நாட்களிலே 1900 அந்த தொடக்க ஆண்டுகளிலே இயேசுடைய வாழ்க்கை வரலாறு பலர் இந்த திரைப்படங்களை நிறைவு செய்திருக்கிறார்கள், எடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவிலே முதலாக கருணாமூர்த்தி என்ற திரைப்படம் எடுக்கப்பட்டது. தெலுங்கிலே, பிறகு கருணாமுகை என்று, பிறகு தமிழிலே. இன்றைக்கு ஏறக்குறைய 30-40 ஆண்டுகள் கழித்து பிரஜாபதி என்ற ஒரு திரைப்படம் ஆண்டவருடைய வாழ்க்கையை குறித்து வருகிறது என்று சொன்னால் இது ஒரு பெரிய காரியமாக நான் பார்க்கிறேன். இது ஒரு பெரிய பாக்கியமாக பார்க்கிறேன். அது இந்த காலகட்டத்திலே இது ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இது யாரும் நாம் மனம் மாற்றுவதற்கோ அல்லது அவர்களை நமது பக்கத்தில் வரவைப்பதற்கான ஒரு காரியமாக நான் பார்க்கவில்லை. மாறாக ஆண்டவர் இயேசு அவர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் நற்செய்தியை கொடுத்தவர், அத்தனை மக்களுக்கு மீட்பை கொடுத்தவர் என்பதை நாம் உறக்க சொல்ல வேண்டியிருக்கிறது. அதற்கு இந்த மாதிரி அகண்ட விரிந்த இந்த திரையிலே ஆண்டவருடைய வாழ்க்கையை கொண்டு வருவது பெரிய பெரிய காரியம். எனவே அந்த காரியத்தை ஆண்டவர் திருவாளர் ராபர்ட் அவருடைய கரங்களிலும் அவருடைய குழுவினரின் கரங்களிலும் கொடுத்திருக்கிறார். எனவே அவர்களை வாழ்த்துகிறோம். கண்டிப்பாக மாதா தொலைக்காட்சி குடும்பம் உங்களோடு நிற்கிறது. உங்களுக்கு எந்த வகைகளெல்லாம் எங்களால் உதவ முடியுமோ அந்த வகைகளில் நாங்கள் உங்களோடு இருப்போம். நமது அண்ணன் சட்டப்பேரவை தலைவர் இங்கே இருக்கிறார். இது ரொம்ப பெரிய ஒரு சாட்சியமாக நான் பார்க்கிறேன், பெரிய சாட்சியமாக பார்க்கிறேன். அவருடைய தொடக்க உரை பெரிய சாட்சியமாக நான் பார்க்கிறேன். அங்கே பல்வேறு இடங்களிலே ஆண்டவருடைய செய்தியை அவர் மிக தெளிவாக, அழகாக, மிக வெளிச்சமாக அவர் பேசியிருந்தார். அதை குறித்து பலர் என்ன சொன்னாலும் அதை பற்றி நமக்கு அக்கறை இல்லை. காரணம், சொல்ல வேண்டிய காரியத்தை நாம் சொல்லியே ஆக வேண்டும். அவர் அழகாக சொன்னார், வெளிப்படையாக பேசினார். எனவே அன்னார் அவர்களை நாம் பாராட்டுவதோடு இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு மிக சிறப்பாக இன்றைக்கு துவங்கியிருக்கிறோம். மிக சிறப்பாக அந்த வெளியீட்டு நாளிலும் நாம் அனைவரும் ஒன்று கூடுவோம். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். இந்த பல பாடல்கள் அதிலே ஒப்புவித்தேன் ஐயனே என்ற பாடல் ஒளிபரப்பாகும் பொழுது ஏஞ்சல் டிவியிலே நான் அதை குறித்த கதையை சொல்லுகிறேன். அந்த கதையை கேட்ட ஒரு சகோதரி கண்ணீர் விட்டு அழுது, அன்றைக்கு தான் அவர்கள் தீர்மானம் பண்ணி இதை எழுதினவர் இவர்தானா, இவரை பார்க்க வேண்டும் என்று அந்த சகோதரி கணவனோடு என்னுடைய அலுவலகத்துக்கு வருகிறாங்க. நிறைய வெகுமதியெல்லாம் கொண்டு வர்றாங்க. அதோடு கூட கண்ணீரின் காணிக்கையும் கொண்டு வருகிறாங்க. அழுது கொண்டே வந்தாங்க. என்ன என்று கேட்டேன். அவர்கள் வேறு யாரும் இல்லை, இன்றைக்கு 70வது பிறந்த நாளை கொண்டாடும் சகோதரி, அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய ஜெயா சிஸ்டர் அவர்கள். கரங்களை தட்டி வாழ்த்துவோம். 70 ஆண்டுல பாஸ்டர் ஜான்சன் சொன்னது போல இன்னும் நீடோடிய நாட்கள் அவர்கள் வாழ வேண்டும். பிரஜைகளுக்கெல்லாம் அதிபதியாம் இயேசு கிறிஸ்துவை சுமந்து வருகிற உங்கள் ஊழியமானது இந்த தமிழகத்திலே, தமிழ் மண்ணிலே மாத்திரமல்ல, உலகத்தின் கடைமுறை மட்டும் எல்லா மொழிகளிலும் ஒளிபரப்பாகி இந்த பிரஜாபதி வெளிவர வேண்டும் என்று உளமாற வாழ்த்துகிறேன். இதுதான் எங்களை போன்ற போதர்களுக்கு நாங்கள் வாழ்த்துகிற வாழ்த்துதல். மட்டுமல்ல, சென்னை பட்டணத்திலே நானும் ஒரு மூத்த போதகனாக இருப்பதனாலே இந்த தரிசனத்தை நான் சுமந்து சென்று மற்றவர்களுக்கும் சொல்லுவேன். குறிப்பாக எங்கள் சபையில் இதை குறித்து உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த முயற்சிக்காக நன்றி. ஹாப்பி பர்த்டே சிஸ்டர். காட் பிளஸ் யூ. அருளாக எங்கும் இருபோகம் விளைகின்ற இனிதான
நிலம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றழும் எம் நிலம். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்.